சினிமாவில் வந்ததுனால தானே ஓட்டு போட்டாங்க. அப்ப அது கவர்ச்சி தானே? இல்ல தமிழ்நாட்டில் இவர் மிகச்சிறந்த பேச்சாளரா, இவர் பேச ஆரம்பிச்சா மடை திறந்தார் போல பேச்சு சரளமாக வருதா, அதை நம்பி அதை மயங்கி மக்கள் ஓட்டு போட்டாங்களா? இவர் மேடையில பேசணும்னா ஒருத்தங்க ஸ்கிரிப்ட் எழுதி தரணும். அந்த ஸ்கிரிப்டை பார்த்து இவர் கார சக்தியா, ஓர சக்தியா, பார சக்தியா, தீய சக்தியா, தீர்ந்து போன சக்தியா அப்படின்னு பஞ்சு டைலாக் பேசுவாரு. அப்படி பேசின டைலாக்கை பார்த்து தான் மக்கள் ஓட்டு போட்டாங்களா? இல்ல பத்திரிகையாளர் கேட்கிற கேள்விக்கெல்லாம் இவர் அதிரடியா பதில் சொல்லி பத்திரிகையாளர்கள் எல்லாம் திணறடிச்சிருவாப்ல, அதுக்காக மக்கள் மயங்கி இவருக்கு ஓட்டு போட்டாங்களா? யாரோ ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து மேடையில பஞ்சு டைலாக் பேசுற நீங்க சட்டசபையில அமைதிக்கு பெயர் தான் சாந்தி என்பது போல நீங்க மௌனம் காக்குறீங்க. சட்டசபையில எழுப்புற கேள்விகளுக்கு நீங்க வீட்டுல போய் நிதானமா ட்விட்டர்ல பதில் போடுறீங்க. இந்த திறனுக்கு தான் மக்கள் மயங்கி ஓட்டு போட்டாங்களா? தமிழக முதல்வர் விஜய் அவர் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்ப அதை பார்த்து ஈர்ப்பு ஏற்பட்ட தமிழக மகளிர் பொதுவா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு என்னுடைய கணவரை விட விஜய் மாமாவை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு பெண் குறிப்பிடுகிறார். அதுபோல நான் விஜயை 24 வருஷமா லவ் பண்றேன், இது அவங்க அப்பாவுக்கு தான் தெரியும் அப்படி என்று இன்னொரு பெண் கூறுகிறார். அப்போ ஒரு தென்காசி பொண்ணு என்ன சொல்றாங்க, நான் இறந்த பிறகு என்னுடைய உடலை போட்டு அதில் விஜய் போட்டோவை வச்சு என்னை அடக்கம் பண்ணுங்க என்று கூறுகிறார். இது சினிமா கவர்ச்சியா இல்லையா என்பதை மக்கள் சிந்தித்து பார்க்கணும். விஜய் ஒரு நல்ல நடிகர், நன்றாக நடனம் ஆடுவார், நன்றாக பாட்டு பாடுவார், நன்றாக திரையில் நடிப்பார், திரையில நன்றாக பஞ்சு டைலாக் பேசுவார், நன்றாக காமெடி செய்வார், திரையில 10 பேரை அடிப்பார், அநீதிக்கு குரல் கொடுப்பார். இவ்வாறு இந்த திரை கதாநாயக பிம்பத்தை மக்கள் மனதில் பதிவாகிவிட்டது. அந்த காரணத்தால திரையில் செய்ததை அவர் நடைமுறையிலும் தரையிலும் செய்வார் என்று நம்பிதான் தமிழக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இதற்கு பெயர் தான் சினிமா கவர்ச்சி. அப்புறம் ஒரு பொண்ணு சொல்றாங்க, விஜய் அண்ணா பார்க்க ரொம்ப அழகா இருக்காரு, அவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், அவரை நம்பி ஆட்சியை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த விதத்துல பொருந்தும்? சிந்திச்சு பாருங்க. கவர்ச்சிக்காக வாக்களிக்கலன்னா இவர் என்ன நெல்சன் மண்டேலா மாதிரி மக்களுக்காக ஆயுதம் ஏந்தி போராடி 24 வருஷம் சிறைவாசம் அனுபவிச்சு சிறையிலிருந்து வெளியே வந்தவுடன் மக்கள் ஆதரவோட ஆற தழுவி இவருக்கு அரசியலுக்கு கொண்டாந்து இவரை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்களா? அதாவது பொய் சொல்லலாம், பொய் மூட்டையை அவிழ்த்து கொட்டக்கூடாது. 234 தொகுதிகளுக்கு போயிருந்தா கவர்ச்சி போயிருக்கும். அது மாதிரி முக்கிய தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு போயிருந்தா கவர்ச்சி போயிருக்கும். 38 மாவட்டங்களுக்கு நீங்க பிரச்சாரத்துக்கு போயிருந்தா கவர்ச்சி போயிடும். பத்திரிகையாளர்களை சந்திச்சா கவர்ச்சி போயிடும். தினம் தினம் மக்கள் பிரச்சனை பேசினா கவர்ச்சி போயிடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் நீங்க வெளியே வரதில்லை, எந்த சந்திப்புக்கும் கொடுக்கறதில்ல. அப்ப அந்த கவர்ச்சியை அப்படியே தக்க வைக்கணும் அப்படிங்கிற முடிவுல தானே நீங்க பத்திரிகையாளரை சந்திக்கிறது இல்ல. அப்ப மக்கள் தினந்தோறும் பார்த்தாக்கா பழக பழக இந்த பழம் புளிக்கும், இந்த பால் புளிக்கும் என்ற நிலைக்கு வந்துவிடும். அந்த கவர்ச்சி முழுவதுமாக அந்த கவர்ச்சி மறைந்து விடும் என்பதனால தான் நீங்க வெளியே வரதில்லை. பொதுவா நம்ம எல்லாருக்கும் ஹனிமூன் பீரியட்னா ரொம்ப கொண்டாட்டமா இருக்கும். வாவ் என்ன பியூட்டி, லைஃப் இஸ் பியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த 6 மாத காலம் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் என்னடா இது வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது போலதான் திரையில தியேட்டர்ல நடிகர் விஜயை பார்த்த ரசிகர்களுக்கு இன்றைக்கு வெளியில தரையில பார்க்கறதுக்கு ரொம்ப குஷியாவும் ரொம்ப வைபாவும் தான் இருக்கும். இது 6 மாசத்துக்கு தான், இது ஹனிமூன் பீரியட் மாதிரி. இந்த 6 மாசத்துக்கு அப்புறம் தான் தெரியும் உண்மை நிலை என்னன்னு சொல்லிட்டு. ஒரு புதிய கட்சி ஆட்சிக்கு வந்தா கொஞ்ச நாள் அவகாசம் கொடுத்து தான் ஆகணும். ஆனா இங்க நடக்கிற விஷயங்களை பார்த்தா உடனே பேசணும், பேசலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் போல இருக்கு. தேர்தல் பிரச்சாரத்துல பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு பாட்டு பாடினீங்க. அப்ப என்னன்னா நீங்க ஆட்சிக்கு வந்தா அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா கலாச்சாரத்தை ஒழிக்கிறதா நீங்க பிரச்சாரம் பண்ணீங்க. ஆனா நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகும் எல்லா மதுபான கடைகளிலும் பாட்டிலுக்கு 10 ரூபா வசூல் வேட்டை நடந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க அதை எந்த விதத்திலையும் தடை செய்ய முடியல. இது சம்பந்தமா துறை அமைச்சர் என்ன சொல்றாரு, இது இயல்பான ஒரு நடைமுறை தானே, இதை சினிமா பாணியில நாங்க வந்த உடனே நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லி அவர் அசால்ட்டா பதில் சொல்றாரு. அப்ப இது குறித்து சமூக ஆர்வலர்கள் நாங்கள் பேசணுமா அல்லது பேசாமல் இருக்கணுமா? கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா நீங்க ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு வேலூர் ஒன்றிய செயலாளர் விஜயகுமார் வேலூர் பக்கத்தில் இருக்கிற கன்னியம்பாடியில் இருக்கிற செங்கல் சூளையில போய் 1 லட்சம் ரூபாய் மாமூல் கேட்டதனால அந்த கிராம மக்கள் எல்லாம் ஒண்ணு கூடி போராட்டம் பண்ணதுனால நீங்க அந்த தகவல் தெரிஞ்சு அவரை கட்சியை விட்டு நீக்கிருக்கீங்க.
அப்ப இது குறித்து சமூக ஆர்வலர்கள் பேசணுமா அல்லது வாய்மூடு மௌனியாக உங்களை போன்றே இருக்கணுமா? அதை ஏங்க ஒரு கட்சியினுடைய தலைவர் அவருக்கே தெரியாமல் அந்த கட்சி எம்எல்ஏவை குதிரை பேரம் நடத்தி உங்களுக்கு ஆதரவா நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னு சொல்லி அந்த கட்சி தலைவர் டிடிவி தினகரன் அவர்கள் ஆளுநர்கிட்ட மனு தாக்கல் பண்றாரு. உங்க அரசு மீது குற்றச்சாட்டு செலுத்தி நீங்க குதிரை பேரம் செஞ்சதை அவர் வலியுறுத்தி குற்றச்சாட்டு தெரிவிச்சிருக்காரு. ஆனா நீங்க சட்டமன்றத்தில் என்ன சொன்னீங்க? நாங்க குதிரை பேரம் செய்யல, இது குதிரை வேகத்தில் செயல்படும் அரசு அப்படின்னீங்க. ஆனா இப்பதான் தெரியுது நீங்க குதிரை பேரம் செய்யறத குதிரை வேகத்தில் செய்யக்கூடிய அரசு என்பது இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு தெரிந்திருக்கிறது. இந்த விஷயத்தை நாங்க சமூகத்துக்கு சொல்லணுமா இல்ல வாய்மூடி மௌனியாக இருக்கணுமா? நீங்க கத்தி படத்துல சாக்க கட்டிக்கிட்டு உயிரே போனாலும் விவசாயத்தை உற்றாதீங்க, விவசாயிகளை உற்றாதீங்க என்று டயலாக் பேசுனீங்க. ஆனா நிஜத்துல என்ன சொன்னீங்க? எனக்கு விவசாயம் தெரியாது, ஆனா விவசாயிகளுடைய வலி என்னங்கிறது எனக்கு தெரியும். அதனால நாங்க ஆட்சிக்கு வந்தா 5 ஏக்கருக்குட்பட்ட விவசாயிகள் பயிர்க்கடன் வாங்கியிருந்தா அதை முழுவதுமாக தள்ளுபடி செய்யறோம். 5 ஏக்கருக்கு மேல உள்ள விவசாயிகள் பயிர்க்கடன் வாங்கியிருந்தா அதுல 50% தள்ளுபடி செய்யறோம் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க. ஆனா இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு விவசாயிகளை ஏமாற்றி மோசடி செய்து என்ன சொல்றீங்க? தேர்தல் வாக்குறுதிக்கு முன்னுக்கு பின் முரணாக முதல்ல 50,000 தள்ளுபடி, நீங்க இப்ப 75,000 தள்ளுபடி. நீங்க அப்ப விவசாயிகளை வயிற்றில் அடிக்கும் முறையாக உங்களுடைய அரசு நீங்கள் செயல்படுகிறீர்கள். இதனால விவசாயிகள் தெருவில் இறங்கி போராடுறான். நீங்க ஆட்சிக்கு வந்த ஒரு மாசத்துக்குள்ளே விவசாயிகள் வீதிக்கு வந்துட்டாங்க, விவசாயி சங்கங்கள் போராடுது. ஆனா நீங்க அவங்களை கைது பண்றீங்க. அதோட மட்டும் இல்லாம விவசாயிகளை யாரோ தூண்டி விட்டதன் பேர்ல தான் அவங்க போராட்டம் பண்றாங்கன்னு விவசாயிகளுக்கு எதிராக வன்மத்தை கக்குறீங்க. இதற்கான பலனை விரைவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்க முதல் முறையா திருச்சி மரக்கடையில தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது காவிரி பிரச்சனையை பத்தி பேசுனீங்க. ஆனா திரும்ப ஆட்சிக்கு வந்த பிறகு திருச்சியில தேர்தல் நன்றி தெரிவிப்பு கூட்டத்தில் செல்லும் போது காவிரி பிரச்சனையை பத்தி பேசல. அப்ப கர்நாடகத்தில் என்ன சொல்றாங்க? இதுபோல் 100 விஜய் வந்தாலும் மேகதாதுல அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த முடியாது என்று அந்த மாநிலத்தினுடைய துணை முதல்வரும் அமைச்சரும் கொக்கரிக்கிறார்கள். ஆனா நீங்க காங்கிரஸ் தன்னோட அமைச்சரவையை வச்சிருக்கிறீங்க. அதுபோல ராகுல் காந்தியோட நீங்க கொஞ்சி குலாவி கும்மி அடிக்கிறீங்க. அப்படி இருக்கிற நீங்க ராகுல் காந்தி கிட்ட சொல்லி அந்த பிரச்சனையை சரி செய்ய வேண்டியதானே? ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நீங்க கண் துடைப்புக்காக, தமிழக மக்களுடைய கண் துடைப்புக்காக சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறீங்க. இதை பத்தி நாங்க மக்கள்கிட்ட பேசணுமா வேணாமா? திமுக ஆட்சியுடைய தவறுகளை சரி செய்ய சிறிது காலம் ஆகும்தான். ஆனா கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல பேருந்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற பயணிகிட்ட போய் உங்க துறை அமைச்சர் தம்பி நீ சாப்பிட்டு பேசுற, நான் சாப்பிடாம பேசுறேன் என்று அவர்கிட்ட நக்கலாக பேசுகிற கூத்தையும் நாங்க கடந்து போகணுமா? அதுபோல உங்க கட்சியுடைய நிர்வாகிகள் மருத்துவமனைக்கு ஆய்வுங்கிற பேர்ல சென்று அடிக்கிற கூத்தையும் நாங்க கேள்வி கேட்காம கடந்து போயிடணுமா? உங்களுடைய அமைச்சரவையில தொழில்துறை அமைச்சரா இருக்கிற கூடிய அமைச்சர் ரீல்ஸ் போட்டு இன்வெஸ்டரை ஈர்க்கிறதா சொல்றாங்களே, அதையும் நாங்க பார்த்துக்கிட்டு கடந்து போகணுமா? நீங்க ஆட்சிக்கு வந்த 21 நாள்ல 31 கொலை, 4 இரட்டை கொலை, 23 பாலியல் வன்கொடுமை வழக்குன்னு இது நீண்டுகிட்டே போகுது. இதை பத்தி அவங்களுக்கு நியாயம் கேட்டு நாங்க பேசணுமா இல்ல 6 மாதம் கழித்து பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று அமைதியாக கடந்து விடணுமா?